மண்டே ஈவினிங் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா ஹாலோட நிலைமை இப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பாப்பா தம்பி 2 பேத்தி கூட்டிகிட்டு கீழே போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வேக்கம் போட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். க்ளீனிங் முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. பால் காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரம்மு வாங்கி அதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீடு துடைக்கிறக்கே நான் வந்து அதுலேருந்து தான் எடுத்தேன். அப்படியே கிச்சன் சிங்க்ல இருக்கிற பாத்திரங்களாக கலவருக்காக ஒரு குடம் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடைசியில் என்னோட நிலைமை வந்து இப்படி ஆகும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணி கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு சொல்ல தூக்கியே இப்போ தான் வந்து திரும்பி தூக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போனால் எப்போது எடுப்பேன், பட் இங்கெல்லாம் வந்து எடுக்கிறதே இல்லை. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இப்போ திரும்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி கூட எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே கிச்சன் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மெயினாக கழுவிட்டேன். அடுப்பில் க்ளீன் பண்ணால் தண்ணி ரொம்ப வேணும், நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தேங்க்யூ.